We want to meditate on Hebrews chapter 12 and verses 4 through 11. இன்றைக்கு காலையில எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம தியானிக்க போகிறோம். I will read that first in English and then in Tamil. Hebrews chapter 12 verses 4 through 11. In your struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood. And have you completely forgotten this word of encouragement that addresses you as a father? That addresses you as a father addresses his son. It says, "My son, do not make light of the Lord's discipline, and do not lose heart when he rebukes you, because the Lord disciplines the one he loves, and he chastens one he accepts as his son. Endure hardship as discipline. God is treating you as his children, for what children are disciplined by their father? If you are not disciplined, and everyone undergoes discipline, and then you are not legitimate, not true sons and daughters at all. Moreover, we have all had human fathers who disciplined us, and we respected them for it. How much more should we submit to the Father of spirits and live? They disciplined us for a little while as they thought best, but God disciplines us for our good, in order that we may share in his holiness. No discipline seems pleasant at the time, but painful later on. However, it produces a harvest of righteousness and peace for those who have been trained by it. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 4 11வது வசனம் வரை. எபிரேயர் 12 4 11 வரை. பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய கண்டிப்பை அற்பமாக நினைக்காதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை அவர் கண்டித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். நீங்கள் கண்டிக்கப்படுவதை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் கண்டிக்காத பிள்ளைகள் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் கண்டிப்பு உங்களுக்கும் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை கண்டிக்கும் போது அவர்களுக்கு நாம் பயந்து நடந்திருக்க, நாம் பிழைப்பதற்காக ஆவிகளின் பிதாவிற்கு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நல்லதென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் கண்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை கண்டிக்கிறார். எந்த கண்டித்தலும் தற்காலத்தில் சந்தோஷமாக இல்லாமல் துக்கமாக இருக்கும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Right. Let me first share with you the essence of the text, the essential teaching of the text. இந்த வேத பகுதியினுடைய முக்கியமான டீச்சிங் என்ன, முக்கியமான போதனை என்ன அப்படிங்கிறத நான் முதலாவது சொல்லிவிட்டு நான் மற்ற காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். The essence of the teaching is that we need to submit ourselves to God as his children, because God disciplines us as his children, and this discipline should not be taken as a punishment or rejection, but should be taken as a training or preparation for something in future. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக பாவித்து நம்மை என்ன செய்றாரு? அவர்
சீர்படுத்துகிறார், சிட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கண்டிக்கிற, சீர்படுத்துற, சிட்சிக்கிற அந்த காரியத்தை நாம ஒரு தண்டனையாகவோ அல்லது ஆண்டவர் நம்ம தள்ளி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியமாகவோ பார்க்காமல், நாம ஆண்டவர் நம்மை வருங்காலத்துக்காக பயிற்சி வைக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The parents, our earthly parents, train us or discipline us for some time as they deem best. But God, as a father, disciplines us forever, for good. That's what we find here. இந்த உலகத்துல இருக்கிற பிதாக்கள் அல்லது பெற்றோர்கள் நம்மை எப்படி அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தோன்றுகிறதோ அது போல ஒரு காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க நம்மளை சிட்சிப்பாங்க. ஆனா தேவன், நம்முடைய பரமபிதா என்ன செய்யறாருன்னா, அவர் நம்மை என்றென்றைக்கும் அவர் சிட்சிக்கிறார். நாம அவரை போல மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்றென்றைக்கும் அவர் நம்மை சிட்சிக்கிறவராக, சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். Okay, now imagine a child screaming as a doctor gives a necessary vaccine. The child may be thinking, hey, why are you torturing me? Why are you punishing me? You are so cruel. The child may be thinking like that. And the child may also look at the parents. Why do you put me in the hands of the doctor? Why does the doctor give me this injection? And the child may look at the parents and think, hey, you are so cruel. இந்த ஒரு குழந்தை ஒரு அவசியமான ஒரு வேக்சின், ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. அந்த குழந்தை எப்படி உணரும் அப்படின்னா, ஏன்பா என்னெல்லாம் இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, என்ன துன்பப்படுத்துறீங்க, நீங்க கொடூரமான ஆட்கள் அப்படின்னு நினைக்கும். அதே போல அம்மா அப்பாவையும் பார்த்து நினைக்கும், ஏன் இந்த ஆள் கையில கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் குரூவலான ஆட்கள், ரொம்ப கொடூரமான ஆட்கள், நீங்க என்னை நேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த குழந்தை பார்த்து அழுகலாம். But the Bible says when God disciplines us, it feels painful and even harsh. But God assures us that it's a sign of his love, and it indicates that we are his children. வேத புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கும் போது இது ரொம்ப வலி கொடுக்கிற, வேதனை கொடுக்கிற ஒரு காரியம். சில வேளை அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை காண்பிக்கும் ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் என்பதையும் அது காண்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். Why does the Bible tell the people to whom this letter was written? ஏன் யாருக்கு இந்த நிருபம், எபிரேய நிருபம் எழுதப்பட்டதோ அவங்களுக்கு ஏன் இந்த காரியங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, when they faced persecution, when the Jewish Christians faced persecution, they tended to go back to Judaism and they wanted to quit following Christ. அவர்கள், அதாவது அன்றைக்கு இருந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து இயேசுவை பின்பற்ற வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்களுக்கு உபத்திரவம் வந்த போது இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவங்க மீண்டுமாக தங்களுடைய மதத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யோசித்தார்கள். சிலர் அப்படியும் சென்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, யூத சம்பிரதாயத்தை அவங்க பின்பற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So it was written to those who were tempted to give up and turn back. யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டு போயிடலாம் அல்லது மறுபடியும் எந்த விசுவாச கோட்பாடை விட்டு வந்தோமோ அதுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். In the previous text we saw that we had to run the race looking to Jesus. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில நாம பாரமான எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசு மேல மட்டும் கண்களை வைத்து நம்முடைய ஓட்டத்துல ஓடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So it was an athletic arena in which we had to run. அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்ட பந்தயத்தினுடைய ஒரு மைதானத்துல நம்ம ஓடும் ஒரு காரியமாக இருந்தது. But today the Bible talks about a family. இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். And we talk about the father.
நம்ம இன்னைக்கு ஒரு அப்பாவை குறித்து நம்ம பேசலாம். தட் ஃபாதர் இஸ் டிசிப்ளினிங் ஹிஸ் சில்ட்ரன். அந்த அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறவராக, சீர்படுத்துகிறவராக, கண்டிக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். So discipline was very important in the Greco-Roman culture. அந்த கிரேக்க மற்றும் ரோம கலாச்சாரத்துல டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஈவன் in the Jewish community, disciplining the children was a very important part of the family life. அன்றைக்கு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வாழ்க்கையில கூட சின்ன குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே அவர்களை வந்து கண்டித்து வளர்க்க வேண்டும் என்ற ஒரு காரியம் மிக மிக முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். But let's look at some cultural aspects of disciplining the children. பிள்ளைகளை வந்து கண்டிப்பதை குறித்து ஒரு சில முக்கியமான கலாச்சார அம்சங்களை நாம் இன்றைய காலை வேளையில பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். The Romans, for example, they viewed discipline as almost like preparing soldiers for war. ரோமர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா பிள்ளைங்களை வந்து ஒரு யுத்தத்துக்கு எப்படி போர் வீரர்களை ஆயத்தப்படுத்துவாங்களோ அப்படி நம்ம சின்ன பிள்ளைல இருந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. இட் வாஸ் அ பிட் ஹார்ஷ். அது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருந்தது சொல்லி பார்க்கிறோம். பட் Jews were not any less than the Romans. So they also disciplined the children, but they emphasized loving instruction. யூதர்களும் பாத்தீங்க அப்படின்னா இவர்களை காட்டிலும் குறைந்தவர்கள்லாம் கிடையாது. அவர்களும் பிள்ளைகளை கண்டித்தார்கள். ஆனா அன்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். So we need to blend both. We need to train the children for the future, probably sometimes in a tough way, but at the same time we need to train them with loving instructions. நம்ம பிள்ளைகளை நம்ம வருங்காலத்துக்காக நம்ம தயார்படுத்த வேண்டும். அவர்களை வந்து நம்ம டிசிப்ளின் பண்ணும்போது சில வேளைகள்ல அது அவர்களுக்கே கடினமாக இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து அன்போடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். When I was in hostel, we had to get up at 5 o'clock every day. Maybe except on Saturday, we had to get up at 5 o'clock. நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சே ஆக வேண்டும். எல்லா பிள்ளைங்களும் எந்திரிச்சு ஆக வேண்டும். சாட்டர்டே மட்டும் கிடையாது. சாட்டர்டே if we did not have school, எங்களுக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்னா சாட்டர்டே வந்து கொஞ்சம் விட்டுருவாங்க. பட் தட் டூ இட்ஸ் நாட் அப் டு 9 o'clock or 8 o'clock. Maybe 6 o'clock, maybe 6:30. That's all. But we had to get up. We could get up little late. நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டா எந்திரிக்க முடியும். மற்ற நாள் எல்லாமே 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். அதாவது சனிக்கிழமை ஸ்கூல் இல்லைன்னா ஒரு 6:30 போல எந்திரிக்கலாம். இல்ல சும்மா அப்படியே மெதுவா எந்திரிச்சு பேசிக்கிட்டே போகலாம். பட் ரொம்பலாம் லேட்டாலாம் எந்திரிக்க முடியாது. பட் when I was in hostel, I thought one day I will grow up and I will go to office and nobody will be there to wake me up at 5 o'clock. I will never get up at 5 o'clock. I will sleep up to 7 o'clock, 8 o'clock. That's what I thought. நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் வந்து படிச்சு வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை யாரும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் இஷ்டம் போல எந்திரிப்பேன். 7 மணிக்கு எந்திரிப்பேன், 8 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். Then I went to Bible college. I had to get up at 5 o'clock. So பைபிள் காலேஜ் போகும்போது நான் 5 மணிக்கு எந்திரிச்சாகணும். Because it was a common bathroom. We had many bathrooms and toilets, but it was a common. So I had to get up and use the bathrooms before all the others came in. நான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண எப்படி விருப்பப்பட்டேன் அப்படின்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நான் போய் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணதுனால நான் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருந்தேன். I thought, okay,
after my study is over, when I go to ministry, I don't need to get up, at 5 o'clock. Sometimes I'll be sleeping. That's what I thought. நான் ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து இஷ்டம் போல நான் தூங்குவேன், மெதுவா எந்திரிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் சில வேலைகள் இல்லாவது அப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அகெயின் the demands of the work force me to get up at 5 o'clock. ஊழியத்துல உள்ள வேலைகள் மற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத சொன்னது, அப்படி செய்ய வைத்தது. அதே போல it also demanded that I go to bed early, at least at 10 o'clock, 10:30, I must go to sleep. அதே போல சீக்கிரமா நான் வந்து படுக்கைக்கு போயிடணும், 10-10:30 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிடணும், காலையில சீக்கிரமா எந்திரிச்சணும், சம்டைம்ஸ் at 4 o'clock 4 மணிக்கு எந்திரிச்சணும் அப்படின்ற மாதிரி அது செய்து விட்டது. But I'm always thankful to my warden in the hostel. When I look back at my life in the hostel, I really thank God for somebody who was there disciplining me to get up at 5 o'clock. ஆனா நான் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது, ஹாஸ்டல் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, காலையில 5 மணிக்கே எந்திரிங்க அப்படின்னு சொன்னதுக்காக நன்றி செலுத்துறேன். காலைல 5 மணிக்கே எல்லாம் எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வார்டன் ஒரு குச்சி எடுத்துட்டு வருவாரு. அதுக்காகவும் நான் நன்றி சொல்றேன் அருமையானவர்களே. Today getting up early, working hard is not a problem at all for me. இன்னைக்கு வந்து காலைல சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிறது, அல்லது கடினமா உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் I was trained to be so. அப்படி நான் வந்து இருப்பதற்காக பயிற்சி பண்ணப்பட்டேன் அப்படின்றத பார்க்குறேன். ஐம் ஷியோர் all of you அல்லது or most of you are trained that way. நீங்க உங்கள அநேகர் அல்லது எல்லோருமே கூட அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கலாம் என்றுதான் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். So as we look back at even many people who disciplined us, our fathers, our mothers and our uncles and aunties and brothers and sisters who disciplined us, we thank all of them. But above all of them, God is there disciplining us every day. நம்முடைய அப்பாக்களுக்காக, அம்மாக்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, அங்கிள் ஆண்டிக்காக அவங்கெல்லாம் டிசிப்ளின் பண்ணாங்க. ஒவ்வொரு காரியம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் எல்லோருக்காகவும் நாம நன்றி சொல்றோம். அதே வேளையில எல்லாத்துக்கும் மேல யார் இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார், நம்மை சீர்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். When you look at verses 4 and 6 in chapter 12, நீங்க 4வது 6வது வசனத்தை இந்த வேத பகுதியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, this is what we find. You have not yet resisted to the point of shedding blood. இங்க என்ன பார்க்கிறோம், நீங்க ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. In other words, you have not faced persecution to the point of shedding blood. நீங்க இன்னும் ரத்தம் சிந்தும் விதத்துல, ரத்தம் சிந்து வரைக்கும் நீங்க என்ன செய்யல, இன்னும் உபத்திரவத்தை சந்திக்கல அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். So in other words, the hardship that you have faced so far is not fatal. It's not fatal. It's simply there to form you into a very good Christian. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச அந்த உபத்திரவம்லாம் இருக்குல்ல, அது ஒன்றும் உங்களை சாகடிக்கிற மாதிரியான உபத்திரவம்லாம் கிடையாது. இது வந்து உங்களை ஆயத்தப்படுத்தும், உங்களை உருவாக்கும் உபத்திரவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, கர்த்தருடைய கண்டிப்பை அற்பமாக நினைக்காதே என்று சொல்றதை நான் பார்க்கிறோம். Do not regard lightly the discipline of the Lord. So when God corrects us, he is correcting us as a father because we are in a covenant relationship with him. ஆண்டவர் வந்து நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது, ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கும் போது, நாம வந்து இப்படி யோசிக்கணும், நாம ஆண்டவருடைய ஒரு உடன்படிக்கை உறவுல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். He disciplines not to destroy us but to develop us. ஆண்டவர் நம்மை எதுக்கு சிட்சிக்கிறார் அப்படின்னா, நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக, இன்னும் மேம்படுத்துவதற்காக நம்மை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Next, what we see is when God disciplines us, it's a proof
of our being his children. ஆண்டவர் வந்து நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை அவருடைய குழந்தைகளாக, பிள்ளைகளாக, பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிள்ளைகளாக பாவிக்கிறார். அவர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார், அந்த நிலையில் தான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன் ரோமன் கல்ச்சர், ஒன்லி லெஜிட்டிமேட் சில்ட்ரன் ரிசீவ்ட் a father's discipline. ரோம கலாச்சாரத்துல எந்த பிள்ளைகள் வந்து சட்ட பூர்வமாக பிறந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மட்டும்தான் அப்பாவுடைய டிசிப்ளினை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Hebrews uses this imagery to make a very important, bold point here. It says God disciplines those he claims as his own. வேத புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கணும், அது இன்னும் ரொம்ப தைரியமா ஒரு காரியத்தை மிக தெளிவாக முன்வைக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையெல்லாம் தன்னுடைய சொந்தமாக கருதுகிறாரோ அவர்களை மட்டும்தான் என்ன செய்யறாருன்னா அவர் டிசிப்ளின் பண்றாரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கண்டிக்கப்படுவதை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். God is treating you as his sons and daughters. You are not slaves of God. நீங்க தேவனுடைய அடிமைகள் அல்ல. You are not servants of God. Of course we serve God, but he doesn't treat you as his servants. நீங்க வந்து ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஆண்டவருடைய அடிமைகள் அப்படிலாம் கிடையாது. You are God's children. You are God's sons and daughters. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. ஆண்டவருக்கு வந்து மகன்களாக, மகள்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Will not our earthly fathers and mothers discipline us? நம்முடைய இந்த உலகத்தை சேர்ந்த அப்பாக்கள், அம்மாக்கள் வந்து நம்மளை சீர்படுத்த மாட்டாங்களா, கண்டிக்க மாட்டாங்களா, சிக்ஷிக்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். If you are left without discipline, you are illegitimate. That's what the Bible says. உங்களை வந்து ஆண்டவர் வந்து டிசிப்ளின் பண்ணல அப்படின்னா நீங்க சட்டத்துக்குள்ள இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை பார்க்கிறோம். So you don't need to feel, when God disciplines you, you don't need to feel rejected. ஆண்டவர் வந்து உங்களை வந்து சிட்சிக்கும் போது நீங்க ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. When God disciplines you, you don't need to feel like an orphan. ஆண்டவர் வந்து உங்களை சிட்சிக்கும் போது நீங்க வந்து நான் வந்து ஆவிக்குரிய அனாதையா மாறிட்டேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. When God disciplines you, you can feel loved, you can feel seen by God, you can feel included by God. நீங்க ஆண்டவர் வந்து உங்களை சிட்சிக்கும் போது ஆண்டவரால நேசிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவரால பார்க்கப்படுறீங்க, ஆண்டவர் வந்து உங்களை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Today, these days, people do not want any message about God's discipline. இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தேவனுடைய சிட்சிப்பை குறித்த செய்தி அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. If I go and tell the people who are caught in a problem, if I tell them, can you think about what lessons can you learn from this? They think that I'm cruel. So, why is pastor saying this? He must be saying some soothing words and he must be comforting. Yeah, comfort is there, soothing words are there, but can you learn any lessons from this? இப்ப யாராவது வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நான் போயிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து ஏதாவது நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு யோசித்து பாருங்க அப்படின்னு சொன்னா சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் ஏன் இவர் வந்து இந்த நேரத்துல இதை பத்தி பேசுறாரு, இப்ப வந்து என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் வந்து உங்களை சுகப்படுத்துவாரு அப்படி நல்ல ஆறுதலான வார்த்தைகளை தானே சொல்லணும், ஏன் இதை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. I want to tell you, my friends, if I have to give the whole gospel, உங்களுக்கு நான் முழு சுவிசேஷத்தையும் கொடுக்கணும்னா, if I have to give you the whole counsel of God, உங்களுக்கு நான் முழு ஆண்டவருடைய ஆலோசனை நான் கொடுக்கணும்னா, of course I will come with soothing words. I will tell you God can get you out of this problem and God will deliver you. All those words will be there because it's all there in the Bible.
நான் உங்ககிட்ட அப்படி வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது நிச்சயமாக நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்து உங்களை வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளில கொண்டு வருவாரு, ஆண்டவர் பலப்படுத்துவாரு, ஆறுதல் படுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஐ வில் ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின், கேன் யூ லேர்ன் சம் குட் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம்? நீங்க ஏதாவது ஒரு நல்ல பாடங்களை இந்த பிரச்சனையில இருந்து கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதையும் நான் நான் நிச்சயமாக நான் கேட்பேன். It you feel that God is in it, not simply as a comforter, but as somebody who is disciplining. இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக மட்டுமல்ல, உங்களை பலப்படுத்துகிறவராக மட்டுமல்ல, உங்களை வந்து சிட்சிக்கிறவராக, உங்களை கரெக்ட் பண்றவராக, உங்களை கண்டிக்கிறவராகவும் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. Many times children teach parents. பல வேளைகள்ல பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. The parent will be saying, don't go there, you will fall into the pit. Don't go there, you will fall into the pit. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க அங்க போனீங்கன்னா குழியில விழுந்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. So this guy will go fall into the pit. இவன் என்ன செய்வான்? போய் அந்த குழியில விழுந்துருவான். So sometimes parents, when they look at the guy inside the pit, parents வந்து அந்த பிள்ளை வந்து குழியில விழுந்திருக்கும் போது probably they ask this first question. அவங்க வந்து முதல் கேள்வியை கேட்கறது என்னவா இருக்கும் அப்படின்னா, why did you fall into the pit? ஏன் இந்த குழியில விழுந்த அப்படின்னு அவங்க கேட்பாங்க. Sometimes that's what parents ask before they take the child out of the pit. They may first ask this question, why did you fall into the pit? ஏன் இந்த குழியில விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. But the child may think, why do you ask that question first? Take me out of here. But the parent asks that question because that the parent wants the child not to fall into the pit again. இந்த பேரண்ட்ஸ் அந்த கேள்வியை கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து மீண்டுமாக ஒரு குழியில விழக்கூடாது அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. So the child has to look at it from that perspective, not as a third party counselor. the பிள்ளை வந்து எப்படி அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மூன்றாவது நிலையில இருக்கிற ஒரு கவுன்சிலர் போல, ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் போல பார்க்காம அந்த பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பெற்றோரை எப்படி பார்க்கணும், நம்ம மேல கரிசனை உள்ளவங்களா தான் அவங்க கேட்கறாங்க. டெஃபினெட்லி their intention is not to keep the child in the pit, but the intention is to take the child out, but they may ask that question. அந்த பெற்றோருடைய கேள்வி வந்து அந்த பிள்ளை வந்து அப்படியே அந்த குழியிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அந்த பிள்ளைய வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அந்த கேள்வியை அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஜேம்ஸ் டாப்சன், one of the psychologists and Christian counselors in America, this is what he says. இன்னைக்கு ஜேம்ஸ் டாப்சன் அப்படிங்கிற ஒரு மனோவியல் நிபுணர் மற்றும் ஒரு கிறிஸ்தவ ஆலோசனை தருபவர். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுடே the children are delinquent and they are not obeying the parents in America because of the psychologists and some counselors. இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறது இல்ல. அமெரிக்காவில் நான் சொல்றேன், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறது இல்ல. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து வேஸ்ட் ஆயிட்டாங்க. நிறைய தாளந்தெல்லாம் இருக்கு, ஆனா வேஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய சைக்காலஜிஸ்ட் மூலமாக தான் அல்லது கவுன்சிலர்ஸ் மூலமாக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. And then he says something very important. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்? Why? Because the psychologists and the counselors, the professional counselors, the third party counselors, they always tell the children, hey, you are wrong, you are what you are because of what happened, your parents did it, so blame it on the parents. Because the society did it, blame it on the society. Because your friends did it, so blame it on the friends. And what about you? You are completely free of any blame. That's what they do.
இன்னைக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட், நிறைய கவுன்சிலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி நீ ஏன் தெரியுமா இப்படி இருக்கிற, ஏன் தெரியுமா இப்படி கஷ்டத்துல இருக்கிற, உன்னுடைய பெற்றோர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்கப்பா, அதனாலதான்ப்பா, இந்த சமுதாயம் இப்படி பண்ணிச்சுப்பா, அதனாலதான்ப்பா, இந்த இந்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கப்பா, அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்லி 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 என்ன செய்றாங்கன்னா அதோட அவங்க முடிச்சிடுறாங்க. பட் தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஒன் ஹூ இஸ் டூயிங் த ராங் திங். அந்த யார் வந்து யார் வந்து தப்பு பண்றாங்களோ அவங்க மேலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. we need to we need to we need to face this reality, we need to face this truth that we commit sin because of a sinful nature, because we choose. நம்ம நம்ம இதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து பாவம் செய்கிறோம் ஏனென்றால் நம்முடைய பாவ சுவாபத்தினால, நமக்குள்ள இருக்கிற பாவ சுவாபத்தினால. Of course, the society plays a very important role. The parents also influence the children, and many things are there. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். பேரண்ட்ஸையும் நம்ம குற்றம் சாட்டலாம், சொசைட்டியையும் நம்ம குற்றம் சாட்டலாம். ஆனா என்னையும் நான் குற்றம் சாட்ட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ சுவாபமும் என்னை பாவத்தில் வீழ்த்தி விட்டது என்பதை நான் வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நான் பார்க்கிறோம். And to when we recognize that, we will submit ourselves to God's discipline. நம்முடைய பாவ சுவாபமும் நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரும் போது பாத்தீங்கன்னா நம்மள வந்து முழுவதுமாக ஆண்டவருக்கு அந்த ஆண்டவருடைய சிட்சைக்கு நம்ம கொடுத்துருவோம். பட் இஃப் ஐ கீப் blaming the people, because of them I'm what I am, நான் இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா we will never submit ourselves to God's discipline willingly. நாம சந்தோஷமா விருப்பத்தோட ஆண்டவருடைய டிசிப்ளினுக்கு நம்மள தரவே மாட்டோம். My question this morning to myself, எனக்கு நானே வைத்துக் கொள்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த காலை வேளையில, is there any area where you need God's discipline? I'm asking myself. ஆண்டவர் வந்து உன்னைய வந்து என்ன பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவர் உன்னைய சிட்சிப்பதற்கான ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்னு நான் என்னை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். I want you to ask yourself, is there any place where God's discipline is needed? நீங்க உங்களை பார்த்து இப்படி கேட்டுக்கங்க, ஆண்டவருடைய சிட்சிக்கிற காரியம் அவசியம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஏரியா, ஏதாவது ஒரு இடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? It could be something to do with our words, something to do with our thinking, something to do with the way we conduct or carry ourselves in some places. நம்ம எப்படி ஒரு சில இடங்கள்ல நடந்துக்கிறோம், எப்படி நம்ம பேசுறோம், எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். But as we allow God to discipline us, I want to tell you, my friends, we are going to be formed into beautiful vessels. ஆண்டவர் வந்து நம்மளை வணையும்படியாக, ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணும்படியாக நம்ம விடும்போது பாத்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு பாத்திரமாக நம்ம மாறிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். A friend of a sculptor went to his studio, the sculptor's studio. ஒரு சிற்பியினுடைய நண்பர் அந்த சிற்பியினுடைய ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா, உட்காந்து அத சிற்பத்தை உண்டாக்குவார் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அவர் போனார். So he looked at a big piece of stone, and then looked at a handsome face up there on top of the stone, and the rest of it is not done. அவர் என்ன பார்த்தாருன்னா அப்படின்னா ஒரு பெரிய கல்லை பார்த்தாரு. அந்த பெரிய கல்லு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அவர் வந்து சிற்பத்தை உருவாக்கல, அப்படியே பாறை கல்லா தான் இருந்துச்சு. So he asked, who is this handsome guy? இது யாரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னாரு, this is Alexander the Great அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஒரு மகா அலெக்சாண்டர் இருக்காருல்ல, அவரை தான் நான் இங்கே சிற்பமாக வடிவமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. So how do you make a statue of somebody அப்படின்னு கேட்டார். He asked, how do you make a statue of somebody? How do you make a statue of Alexander?
ஒரு அலெக்சாண்டருடைய சிற்பத்தை எப்படி நீ உருவாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். So the sculptor said, I need to just remove everything that doesn't look like Alexander. And then at the end, I will have Alexander right here. அவர் சொன்னாரு, அலெக்சாண்டர் மாதிரி இல்லாத எல்லா பகுதிகளையும் நான் என்ன செய்யணும்னா அப்படியே உடைச்சு அப்படியே நீக்கி கொண்டே போனேன் அப்படின்னா ஒரு அழகான அலெக்சாண்டர் வந்து இங்க வந்துருவாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. The same is true of our lives, my friends. நம்முடைய வாழ்க்கைக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னம்னா, we have to let God remove everything. For me, I have to let God remove everything that doesn't look like the best Joseph I can be. நான் வந்து ஒரு சிறப்பான ஜோசஃபா இருக்கிறதுக்கு சுத்தப்படாத வேண்டாத எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அப்படியே உடைச்சு நீக்க நான் விடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Today, I just want to, I want you to, make it a prayer the whole day. God, discipline me. God discipline me. Discipline me in the areas where I need to become better. Like you, எந்தெந்த ஏரியாவில் நான் வந்து உங்களை போல நான் மாறணுமோ என்ன நீங்க சீர்படுத்துங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஜெபத்தை இன்னைக்கு பண்ணுவோம். God will surely continue to discipline us as a father. நம்முடைய அப்பாவாக அவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.